மதுரையில் நடந்த அதிமுக கலாய்வு கூட்டத்தில் மோதல் வெடித்ததை அடுத்து முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நீங்களே பார்த்தீர்கள், அவங்க என்ன எங்க துணை நிர்வாகிகள் பேசுவதற்கு அனுமதி கேட்டாங்க, கொடுக்கிறோம் என்று சொல்லி கொடுக்கிறோம்னு சொன்னா அது லேட்டா என்ன நினைச்சீங்க? நீங்க பேட்டிக்கு வந்ததுனாலதான் நீங்க போயிடுவீங்க, கூட்டம் முடிஞ்சிருச்சுன்னு அவங்க தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. என்னன்னா பேசுவதற்கான வாய்ப்பு கேட்டாங்க. அது குழு தலைவர் நிச்சயமாக கூட்டம் தொடர்ந்து நடக்கிறது, வாய்ப்பு கொடுக்கிறோம் என்று சொன்னோம். பிரச்சனை முடிந்து விட்டது. ஒண்ணு என்ன ஒரு பிரச்சனையும் இல்லை, எங்களையும் பேச வேண்டும் விடுங்கன்னு சொன்னாங்க. மறுக்க கூட இல்லை. மாவட்ட செயலர் என்ன சொன்னாரு, கலாம் ஐயே முடியலை, இந்த பத்திரிகையாளர் சீக்கிரம் அவசரமாக போடணும்னு சொல்கிறாங்க, அதனால முன்னால் தகவல் சொல்லி அதுக்காக என்ன ஒன்றா முன்னால் கள ஆய்வு நடந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்கள கூப்பிட்டு சொன்னான், இந்த இருங்க முடிய விட்டு கள ஆய்வு முடியவே இல்லை, இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குது, முடிஞ்ச உடனே உங்களுக்கு வாய்ப்பு தரணும்னு சொன்னான். அதுக்கடையில் 2 பேர் சத்தம் போட்டு அப்புறம் உள்ள தகவல் சொன்னால் தெரிஞ்சு சொல்லி ஒத்துட்டு போயிட்டாங்க. இதில் என்ன பிரச்சனை இருக்குது? நீங்கள் அதுக்கு ஒரு இப்படி எப்படி கற்பனையோடு நீங்கள் ஒரு பெருசாகி இப்படி தேவையில்லாத இமேஜினேஷனில் பேசுகிறதுனால தான் ஊடகங்கள் சில நேரம் அடுத்த கேள்வி யார் சொல்லி சிஎம் சொல்லியிருக்காரு, கூட்டணி உடையாதான்னு நம்ம எதிர்பார்க்கிறோமா? ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே ஒவ்வொரு எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் ஒன்று சொல்லத்தஞ்சுறாங்க. இப்போ கொஞ்சம் இப்போ திமுகவில் இருக்கிற கூட்டணியில் சலசலப்பு இல்லையா உங்களுக்கு தெரியல, அதை நீங்கள் வேணும் கொஞ்சம் ஒரு தம்பு இருக்கீங்க. எதிர்கட்சிகள் எங்களுக்கு எதிர்கட்சி தலைவருக்கு அது கிடைச்சிருக்க செய்தி, அங்கே அந்த திமுக கூட்டணியில் சலசலப்பு இருக்குது, கருத்து வேறுபாடு இருக்குது, மோதல் இருக்குது, உள்கட்சி பிரச்சனை இருக்குது, அங்கே இருக்குது, அங்கே புகஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு அவருக்கு கிடைத்த செய்தியை சொல்கிறாரு. அதில் என்ன தப்பு? அது உண்மையாக இல்லை பார்த்துக்கிட்டீங்கல்ல, எல்லாத்தையும் எல்லா கட்சியும் ஒருத்தர் கருத்து இருக்கத்தையும் செய்யும். அதில் நிச்சயமாக பாருங்கள், தேர்தல் நெருங்க அந்த இந்த கூட்டணியில் சலசலப்புன்னு அதிகரிச்சும் குறையாது, அதிகரிக்கிறது. அடுத்த கேள்வி இருக்கா? எங்களுக்கு கூட சர்டிபிகேட் கொடுக்க வேண்டியதில்லை. அவர் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் எங்க தலைமைக்கு அவர் சர்டிபிகேட் அவர் கட்சியில் சலசலப்பு இல்லாமல் அவர் பார்த்துக்கிட்டாங்க. அவர் அங்கேயே அவர் கட்சியிலேயே அவரே பார்த்தா குடியை முடிஞ்ச நடந்துக்கிட்டு அவர் இன்னொரு கட்சியை கமெண்ட் அடிக்கிறாரு. அதெல்லாம் தேவையில்லாது. அதிமுக பொறுத்தவரை ஒரு எஃகு கோட்டையாக இன்னைக்கு எடப்பாடியார் தலைமையில் என்ன ஒரு அசைக்க முடியாத எஃகு கோட்டையாக இருக்குது. இதில் எந்த எதிர்கட்சிகளும் எங்களுக்கு வேண்டாத சில ஊடக நண்பர்களும் இது பெருசாக என்னமோ அதிமுக ஒரு பூதாகரமாக பிரச்சனை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த பார்க்காங்க. அது ஒரு மாய தோற்றம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னைக்கும் இப்போவும் அதிமுக ஒரே தலைமையின் கீழ் அசைக்க முடியாத எதிர்கொண்டையாக தான் இருக்குது. ஆனால் எடப்பாடியார் தலைமையில் இன்னைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதெல்லாம் நீங்களா போச்சு கற்பனை இல்லை. என்ன எங்கே சொல்லுங்க அதிமுக அவர் எந்த விதத்தில் தெரியாது. அது என்ன அது அவர் சொல்றது, அதுக்கு தான் சொல்ல எந்த பணியும் இல்லை. அவர் சொல்றது அவர்கிட்ட கேட்கணும், அது கட்சியும் கேட்கும். கட்சியிலேருந்து யாரும் என்ன சொல்லியிருக்காங்களா? பொறுப்பாளர்கள் யாராவது சொல்லியிருந்தா தெரியும். அமைச்சர் அவருடைய சொந்த கருத்தை சொல்லியிருப்பார், அது கட்சியுடைய கருத்து இல்லை. வேற எதுவும் இருக்கா தம்பி? உங்களுக்கு நேரம் ஆச்சா? நீங்க கண்டன்ஸுக்கு போகணும்ல, ஓவர் இல்லை வேற எதுவும் பேசுறேன்னா கேளுங்க. அது கூட அப்புறம் கேட்க விடாம ரஜினி சொல்லிருக்காரா? ரஜினி